ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு போடக்கூடிய ஒரு பொங்கல் ஸ்பெஷல் கோலம் போட்டிருக்கேன். இந்த கோலம் பாருங்கள், உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் போடக்கூடிய சிம்பிளான ஒரு கோலம். ஒரு பொங்கல் பானை, கரும்பு, சூரியன் இதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் கோலம் தான் இது. இது 7 புள்ளி 3 வரிசை 3ல் நிறுத்துகிற கோலம், நேர்புள்ளி. பாருங்கள், இந்த கோலம் ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் போடலாம். ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய 3 புள்ளி, மேலே இருக்கக்கூடிய 3 புள்ளி, அப்புறம் நடுவில் இந்த கர்வ் 2 புள்ளி அழகாக இந்த மாதிரி பானை மாதிரி அழகாக வந்துடும். இந்த புள்ளியில் பானைக்கு நான் காவி கலர் கொடுத்துக்கிட்டேன். காவினா மெரூன் கலர் கொடுத்து அழகாக பானை வந்துருச்சு. பானைக்கு உள்ளே டிசைன் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக ஒரு ஜிக்ஸாக் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்தேன். நீங்கள் ஏதாவது தாமரைப்பூ மாதிரியான டிசைன் கூட கொடுத்துக்கலாம், ஏதாவது பூ மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நான் எப்போதும் பானையில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த கோலம். தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானைக்குள்ளே டெக்கரேஷன்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பானையை ஒட்டி இருக்கக்கூடிய 4 புள்ளியில் ஸ்ட்ரெயிட்டாக கரும்புக்கு 2 கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ பானையை சுற்றி ஒரு ஆஃப் சர்க்கிளில் இந்த பூ இதழ் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலர் டபுள் கலர் டிசைன் போட்டுக்கிட்டேன். கலர் ஃபில் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரை போடுங்க. கரும்புக்கு நல்ல வயலட் கலர், டார்க் வயலட் கலர் கொடுத்தேன். அப்புறம் பானை பொங்கி வர்ற மாதிரி ஒரு டிசைன் வளைவாக. எல்லாருக்கும் இந்த பொங்கல் பானையெல்லாம் போட தெரியும். இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, புதுசாக கோலம் போடுறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கோலம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நான் இந்த கலர் ஃபில் பண்ணக்கூடிய டப்பா வச்சு போட்டதுனால நல்லா அழகாகவே வந்துச்சு இந்த பால் பொங்குற டிசைன். தொடர்ந்து நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போது 2 பக்கமும் கரும்பு, சூரியன் இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து 2 பக்கமும் நெற்கதிர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் போட்டேன். இது நானே யோசித்து போட்டேன், எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்குதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெற்கதிர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் போட்டேன். அதுக்கு வந்து ஆரஞ்சும் கொஞ்சம் மெரூனையும் மிக்ஸ் பண்ணி அந்த நெல் இருக்கும் இல்லையா, நெல்மணி, அந்த கலருக்கு தனியாக மிக்ஸ் பண்ணி போட்டேன். 2 கலரை மிக்ஸ் பண்ணி அழகாக தான் வந்திருந்தது. உங்களுக்கு பிடிச்சா இதே மாதிரி போடுங்க, இல்லைனா வேறு ஏதாவது டிசைன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த நெல் கதிர்கள் தான் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து ரொம்ப முக்கியம். புதுசாக அறுவடை பண்ணி அந்த நெல்லை அரைச்சி அந்த பச்சரிசியில் தான் நம்ம வந்து பொங்கல் வைப்போம். இதுதான் ட்ரெடிஷ்னல் முறை. அதனால் நான் நெற்கதிர்கள் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி சூரியன் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ இந்த கோலத்தை இதோடு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பானை, கரும்பு, சூரியன், நெற்கதிர்கள், இதே மாதிரி இன்னொரு கோலத்தோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.